ஹாய் ஹாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டை செடி இது பார்க்குறதுக்கு வந்து கத்திரி செடி மாதிரியே இருக்கும். இது குட்டிக்கோண்டு இருக்கும்போது நான் கத்திரி செடின்னு நினச்சி விட்டுட்டேன். சரி இருக்கட்டும்னு சொல்லி. அப்புறம் ரொம்ப பெருசாக வந்துச்சு. சரி என்னடா கத்திரி செடி இவ்வளோ பெருசாடா வரும் அப்படின்னு நினச்சேன். சரி இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் பார்க்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா தெரியுது இது சுண்டை செடி. தெரியுதுங்களா? நல்ல கொடையாக கொத்து கொத்தாக பூ வச்சுருக்கு பாருங்கள், எவ்வளோ பூ. இன்னும் ஒரு 10 நாள் போனால் காய் நல்லா நிறைய பறிக்கலாம். காய் பறிக்கும்போது நான் வீடியோ போடுறேன். இதை குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது, இரும்பு சத்து. இந்த பாருங்கள், பூ கொத்து கொத்தாக இருக்குது பிஞ்சு. இது இந்த அயன் டிஃபிஷியன்சி பேஷண்ட்டுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து, நல்லா ரத்தம் ஓட்டம் அதிகரிக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், வயிற்றில் இருக்க பூச்சி வந்து சாகடிக்கும். சில பேர் இதை சமைக்கிறது வந்துட்டு வேற எடுக்காமல் சமைப்பாங்க, துவையல் செய்வாங்க. நாங்கள் வந்துட்டு மத்து வச்சு அதை நசுக்கி அதில் இருக்க ஒரு அலசு லைட்டாக நசுக்கி ஒரு அலசுவோம், விரையெல்லாம் போயிடும். பருப்புலையும் போட்டு கடைஞ்சி சாப்பிட்றாங்க. நாங்கள் இன்னும் அப்படி ட்ரை பண்ணதில்லை. இதை வந்து புளிக்குழம்பு மாதிரி வைப்போம். ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என் பையனுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு கொத்து கொத்தா பூ. இது பாருங்கள், இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்துட்டு இது பறிக்கும் போது கேர்ஃபுல்லாக பறிக்கணும். இதில் வந்து முள் வந்துருக்கும். நம்ம கத்திரி செடியில் இருக்க மாதிரி முள் வந்துருக்கும். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், முள்ளெல்லாம் ஒரு முள் அப்படியே கொக்கி மாதிரி இருக்கும். மாட்டுச்சுன்னா அவ்வளோ வலிக்கும். இன்னொன்று வந்து இது பறிக்கும் போது கையை இடையே தள்ளி வச்சு பறிக்கணும். இதில் இருக்க சொனையெல்லாம் வந்து பொத்துக்கும், அரிக்க ஆரம்பிச்சிடும், பிக்கும். பூ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கத்திரி பூ மாதிரியே இருக்கும். ஆனால் கத்திரி பூ வந்துட்டு வயலட் கலரில் இருக்கும், பர்பிள் கலரில். இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.